ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜேர்னிங்கிற ஒரு சைனீஸ் டிராமாவோட எபிசோட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில போன வீடியோல ஜெனரல் ஜூ யான் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றப்போ நம்ம சனா மாசா ஒரு என்ட்ரி கொடுத்து நம்ம யானை காப்பாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு வாரத்துல இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு ஜெனரல் ஜூ சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான் ஜாலி, நம்ம மிஷன் கம்ப்ளீட் ஆக போது, நம்மளும் வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு சனா சந்தோஷமா இருக்க வரைக்கும் நம்ம போன வீடியோல பாத்திருப்போம். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல பாப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். சனா யானை அழைச்சிட்டு அரண்மனைக்கு வராங்க. அது வரைக்கும் நம்ம சனாக்காக ஜெங் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவ வந்த உடனே, சனா வந்துட்டியா, நான் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது, சரி வா இப்போ என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சனாவை கூப்பிடுறாரு. இல்ல ஜெங், இப்போ எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு, நான் அப்புறமா வரனே அப்படின்னு சனா சொல்றாங்க. சரி, நான் உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங் அங்க இருந்து கிளம்புறாரு. அவர்கிட்ட ஓகே சொல்லிட்டு, சாரி ஜெங், நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு வாரத்துல என்னோட மிஷன் கம்ப்ளீட் ஆன உடனே நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சனா போற வர இடத்துல எல்லாம் சனாவோட கண்ணில் படுற மாதிரி 6 days to go, 5 days to go, 4 days to go நம்ம ஜெங் எழுதி வச்சிருக்காரு. கடைசியா 1 day to go எழுதுற அந்த சமயத்துல ஒரு காவலாளி வந்து, அரசே, சனான்னு ஒரு பொண்ணுக்கு நம்ம மரண தண்டனை நிறைவேற்றும் போது அவளை ஒரு வேம்பையர் வந்து காப்பாத்திருக்கு. அண்ட் அதே வேம்பையரை தான் நம்ம வேம்பையர் இண்டஸ்ட்ரிலாம் இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல யாரோட அரண்மைக்குள்ள நுழைஞ்சு நம்ம சனாவை அரெஸ்ட் பண்ணி ராஜாவோட குதிரை வண்டிக்கு முன்னாடி அவளை நிக்க வச்சிருக்காங்க. ஓ, இவர் தான் சைனாவோட முதல் சக்கரவர்த்தியா? இவரை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். இவரோட பெயிண்டிங்ஸ்ல எல்லாம் கூட இவரு செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாருல்ல, நம்ம இன்னைக்கு இவர் நேர்லயே பார்க்க போறோம் அப்படின்ட்டு நம்ம சனா ரொம்ப ஆவலா இருக்காங்க. அந்த சக்கரவர்த்தி பாக்குறதுக்காக அவங்க ரொம்ப ஆவலா இருக்காங்க. அப்ப உள்ள இருந்து ஜெங் வெளியே வராரு. ஜெங்க பார்த்தோன்னு நம்ம சனாக்கு செம்ம ஷாக்கு. அப்ப நம்ம இவ்வளவு நாளா சக்கரவர்த்தி கூட பழகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு பாக்குறாங்க. இவளை இப்போ ஜெயில வைங்க, இவ மேல இருக்கிற கம்ப்ளைண்ட் விசாரிங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறது நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு ஜெங் சொல்றாரு. என்ன இவன் நமக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்போ நம்மளே அரெஸ்ட் பண்ண சொல்றான் அப்படின்னு சனா அவரே பாத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஜெயிலுக்குள்ள ஜெங் வராரு. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, உனக்கு அந்த வேம்பருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாரு. ஓ, நீங்க யாழங்க கேக்குறீங்களா அப்படின்னு சனா ஸ்டார்ட் பண்றா. அப்போ உனக்கு அந்த வேம்பையரோட பேர்லாம் தெரியும் அப்படிதானே அப்படின்னு ஜெங் கேக்குறாரு. ஐயோ ஜெங், ஓ சாரி சரி சரி சரி, அதாவது அரசே, என்னோட உயிரை அந்த யாழங்க ஒரு தடவை காப்பாத்தினா, அதுக்காக நான் அவனோட உயிரை ஒரு தடவை காப்பாத்தினேன், அவ்வளவுதான், எனக்கு அந்த யாழங்க வேற எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சனா சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலையே, உனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உன்னை பத்தின எல்லா உண்மையையும் நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசர் அங்க இருந்து கிளம்புறாரு. ஜெங், இப்போ எனக்கு யோசிக்கிறதுக்கு கூட தெம்பு இல்ல, ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பாடு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அரசர் பதிலே சொல்லாம அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா சனாக்காக அவரு சாப்பாடுலாம் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம யான் சனாவை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஆண்டி அங்க வந்து, யான் கிட்ட ஜெனரலி உங்களை பாக்கணும்னு கூப்பிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. நம்ம ஜெனரலியை மீட் பண்ணி அவரோட உதவி மூலமா நம்ம சனாவை எப்படியாவது வெளியே எடுத்துடலாம்னு ஜெனரலியை பாக்குறதுக்காக யானும் போறாங்க. யான் போறதை பார்த்துட்டு யானோட பின்னாடியே நம்ம ஃப்ளஃபியும் பறந்து போகுது. யான் அந்த இடத்துக்கு போன உடனே அங்க திடீர்னு நிறைய புகையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த புகையினால நம்ம யான் அப்படியே மயக்கமாக கீழே விடுறாங்க. ஜெனரல் லீக்கு பதில் அங்க ஜெனரல் ஜூ வராரு. அவரு தான் பிளான் பண்ணி யானை இங்க வரவழைச்சு அவளை மயக்கமாக்கி இருக்காரு. இந்த விஷயத்த பார்த்த உடனே நம்ம ஃப்ளஃபி எப்படியாவது நம்ம சனா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு சனாவை நோக்கி அது ஜெயிலுக்கு பறந்து போகுது. ஜெயில நம்ம சனா அரசர் கொடுத்த சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்காங்க. இப்ப ஃப்ளஃபி அங்க பறந்து வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சனா கிட்ட சொல்லுது. என்கிட்ட இன்னும் ஒரு வாரத்துல இங்க இருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இவன் இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கானா, நான் இப்ப யானை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணுமே, பிளீஸ் என்ன வெளியே விடுங்க, பிளீஸ் என்ன வெளியே விடுங்கன்னு சனா கத்திட்டு இருக்காங்க. ஐயோ பாஸ், உங்களுக்கு தான் மேஜிக் தெரியும்ல, உங்க மேஜிக் கார்டை பயன்படுத்தி இங்க இருந்து வெளியே போங்க பாஸ் அப்படின்னு ஃப்ளஃபி சொல்லுது. அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சனா அவங்களோட மேஜிக் கார்டு எடுத்து எல்லா மேஜிக்கையும் போட்டு பாக்குறாங்க. வழக்கம் போல அவங்களால எதையுமே உருப்படியா பண்ண முடியல. மேஜிக் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதுகளும் சதி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளஃபி மூலமா அவங்க சொல்ல நினைக்கிற மெசேஜ் அரசருக்கு அவங்க தெரியப்படுத்துறாங்க. நம்ம ஃப்ளஃபியும் அரசரை பாக்குறதுக்காக பறந்து அரண்மனைக்கு போகுது. அங்க போயிட்டு அரசரோட வைனை குடிச்சிட்டு அது அப்படி தள்ளாட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாகி அரசர்கிட்ட பேசவும் ஆரம்பிக்குது. ஃப்ளஃபி பேசுறதை பார்த்துட்டு நம்ம அரசர் ஷாக் ஆகி அது திருப்பி சனா கிட்டே அழைச்சிட்டு வராரு. சனா, உண்மையை சொல்லு, நீ சாதாரண பொண்ணா இல்ல சூனியக்காரியா, எப்படி இந்த பேசுற பறவை எல்லாம் உங்ககிட்ட வந்துச்சு? இப்ப நீ உண்மையை சொல்லல, உன்னை இந்த பறவையை நான் இப்பயே கொண்டுடுவேன் அப்படின்னு அரசு சனாவை மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு சனா அவங்க 2000 வருஷத்துக்கு அப்புறத்துல இருந்து டைம் டிராவல் பண்ணி அவங்களோட மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறதாகவும் யானை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுதான் அவங்களோட மிஷனோட குறிக்கோள்னு அரசர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அரசர் அதை நம்பவே இல்ல. சோ அரசரோட சில ஃபேமிலி சீக்ரெட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதெல்லாம் இவங்க இங்க வரதுக்கு முன்னாடியே இந்த ரைனசதியை பத்தி கம்ப்ளீட்டா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதை கேட்ட பிறகு இப்ப இந்த அரசரும் அப்படியே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சனாவை ரிலீஸ் பண்ணி ஜெனரல் ஜூவோட இடத்துக்கு அவங்கள போகிறதுக்கும் அனுமதிக்கிறாரு. ஆனா அவரோட படையோட அவரும் சனாவை அங்க அழைச்சிட்டு போறதுக்காக ரெடி ஆகுறாரு. அப்போ அரசு சனாவை அவரோட குதிரையில ஏற சொல்றாரு. ஆனா சனா, எனக்கு தனியா இன்னொரு குதிரை வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
சனாவோட ஒன்னா குதிரையில போகணுங்கிறதுக்காக இந்த ஊர்ல இந்த குதிரை தவிர வேற குதிரையே இல்லைன்னு அரசர் போய் சொல்றாரு. அங்க இருக்கிற படை வீரர்களும் ஆமாங்க இந்த ஊர்ல இந்த குதிரை தவிர வேற குதிரையே இல்ல, நாங்கெல்லாம் மான் மேல ஏறிதான் இப்ப உங்க கூட வரப்போறோம் அப்படின்னு அவங்களும் சேர்ந்து போய் சொல்றாங்க. வேற வழியே இல்லாம நம்ம சனா அரசரோட குதிரையில ஏறி அங்க போறாங்க. ஜெனரல் ஜூவோட இடத்துல எங்க தேடி பார்த்தாலும் அவரையும் காணோம், யானையும் காணோம். அப்ப சனா அங்க ஒரு ரகசிய வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம யானுக்கு மேரேஜ் காஸ்டியூம் எல்லாம் போட்டு விட்டு மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க நம்ம ஜூ பண்ணிட்டு இருக்காரு. யான் மயக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு என்ன பண்றீங்க ஜூ, என்ன இங்க இருந்து வெளியே விடுங்க அப்படின்னு அங்க இருந்து கத்திட்டு இருக்காங்க. சனா அங்க போயிட்டு அவங்களோட மேஜிக் ஸ்பெல் மூலமா ஜெனரல் ஜூவை கட்டி போடுறாங்க. கட்டி போட்டுட்டு யானை காப்பாத்துறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்பெல் முடிஞ்சு திருப்பியும் ஜெனரல் ஜூ சனாவை அட்டாக் பண்றதுக்காக அங்க வராரு. அப்போ அரசர் அங்க உள்ள வந்து ஜூவோட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா ஜூவை அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்த நாள் ஜூவோட கேஸ் அரசவைக்கு வருது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா உனக்கு அண்ணியாக போற ஒரு பொண்ணுகிட்ட நீ இப்படி தப்பா நடந்திருப்ப, ஆனா நீ செஞ்ச தப்ப நினைச்சு உனக்கு வருத்தமே இல்ல அப்படின்னு அரசர் கேக்குறாரு. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, இன்ஃபேக்ட் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் லவ் பண்ண பொண்ணை எங்க அண்ணனும் லவ் பண்ணது அவனோட தப்பு. அது மட்டும் இல்லாம நான் யானை ரொம்ப உண்மையா லவ் பண்றேன். இப்போ நீங்க தண்டனைங்கிற பேர்ல என்னோட கையை வெட்டினாலோ இல்ல காலை வெட்டினாலோ நான் யானை லவ் பண்றது நிறுத்த மாட்டேன்னு சொல்றாரு. ஓ, நீ கையை காலை வெட்டினாலும் யானை லவ் பண்றது நிறுத்த மாட்டேன் அப்படித்தானே, சரி இவனோட தலையை விட்டுடுங்கன்னு அரசர் ஆர்டர் பண்றாரு. சனா அங்க போயிட்டு அரசே இவர் பண்ணது தப்பு தான், ஆனா அதுக்கு ஏன் இவரோட தலையை வெட்டணும், ஏன் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும், ஜெனரலி நம்ம நாட்டுக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு, அவருக்காகவாவது நம்ம இவரோட தண்டனையை குறைக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. சனா சொல்றதை கன்சிடர் பண்ணி அரசரும் அவருக்கு வேற ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. தண்டனை எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு சனா நீ வந்த வேலை முடிஞ்சு இல்ல, இப்போது நீ அரண்மனைக்கு வரலாம்ல அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா இப்போ சனா அங்க வர மறுக்கிறாங்க. ஏன்னா இப்படி மிஷனுக்காக போன இடத்துல யாருக்கிட்டையும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் வளர்த்துக்க கூடாதுன்னு மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்த அரசருக்கு சனா மேல லவ் இருக்குன்னு சனாக்கே ஃபீல் ஆகுது. அதனாலதான் இவரை இப்போ அவாய்ட் பண்றாங்க. யானுக்கு இப்பதானே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதனால அவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இப்ப அங்க போனா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், அதனால நான் இப்ப அங்கதான் போகணும் ஜெங் அப்படின்னு கிளம்புறாங்க. அரசரும் சரி சனா கண்டிப்பா நீ இன்னொரு நாளைக்கு அரண்மனைக்கு வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சனாவை அனுப்பி வைக்கிறாரு. உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு சாரி ஜெங், எனக்கும் குயின்டன் சிட்டி பேலஸை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு, ஆனா நான் நாளைக்கே இங்க இருந்து கிளம்பி என் வீட்டுக்கு போக போறேன்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து போறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கே, எப்படியோ மிஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நாளைக்கு காலையில இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளஃபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சுத்தி இருக்கிற இடமே அப்படியே இருட்டாகுது. என்ன திடீர்னு இப்படி நடக்குது, இதுக்கு நம்ம மேஜிக்கல் கார்டெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிறாங்க. அப்போ என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆமா யாலாங் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம சனா திரும்பி யாலாங் மேல ஃப்ரீஸ் ஆகிற மேஜிக் ஸ்பெல்ல போடுறாங்க. ஆனா இந்த தடவை யாலாங் அந்த மேஜிக் ஸ்பெல்ல அப்படியே நம்ம ஃப்ளஃபி பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுறாரு. அதனால ஃப்ளஃபி வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. சனாவை அவரோட பேலஸ்க்கு அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு. அடே அரலூசு ஏன்டா இப்ப எனக்கு தூக்கிட்டு வந்த அப்படின்னு சனா கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பிளட் மூன் வருது, அன்னைக்கு என்னோட பெர்ஃபெக்டான மனப்பெண்ணா நான் மாத்திடுவேன்னு சொல்றாரு. அப்போ சனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிரேஸ்லெட் ஆக்டிவேட் பண்ணி வீட்டுக்கு போகலாம் ட்ரை பண்றாங்க. எந்த பையனும் இல்ல சனா, உன்னோட அந்த பிரேஸ்லெட் சன்லைட் இருந்தா தானே ஒர்க் ஆகும், இது வேம்பயர் பேலஸ், இங்க ஒரு துளி கூட சன்லைட் இருக்காதுன்னு சொல்றாரு. உனக்கு எப்படி என்னோட பிரேஸ்லெட்டை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு சனா கேக்குறாங்க. என்ன சனா மறந்துட்டியா, நீ போன தடவை உன்னோட பிரேஸ்லெட் ஆக்டிவேட் பண்ணிட்டு தானே என்கிட்ட தப்பிச்சு போன தடவையா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன், அப்புறம் எப்படி நீ என்ன இதுக்கு முன்னாடி பாத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்களோட எஸ்கேப் கார்டை தேடிட்டு இருக்காங்க. சனா நீ இப்போ இதுதானே தேடிட்டு இருக்க அப்படின்னு யாராங்க உங்களோட கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறான். இந்த முறை உன்னால என்கிட்ட தப்பிக்கவே முடியாது, உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், சாப்பிடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம சனா தான் பெரிய ஃபூடியாச்சே, அவன் வேம்பயர்னு கூட பயப்படாம அங்க சாப்பிட போறாங்க. அங்க 2 கிளாஸ்ல ஒரு ரெட் கலர்ல ஏதோ இருக்கு, அதை பார்த்துட்டு பிளட்னு நினைச்சு எனக்கு பசிக்கவே இல்லையே நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்னும் பிளட் கிடையாது சனா, இது மாதுளப்பழ ஜூஸ் தான், பயப்படாம குடி அப்படின்னு சொல்றாரு. பொதுவா வேம்பயர்லாம் பிளட் தானே குடிப்பாங்க, ஏன்னா மாதுளப்பழ ஜூஸ் எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தான், வேம்பயர்னா பிளட் தான் குடிப்பாங்க, ஆனா வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்கலாம் இல்ல, நீ முதல்ல இந்த ஜூஸை குடி அப்படின்னு குடுக்குறாரு. யான் ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு இன்னொரு கிளாஸும் வாங்கி அதையும் குடிக்கிறாங்க. ஆனா இது இதுக்கு முன்னாடி குடிச்சதை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுவா, இது இப்பதான் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்த பிளட் அப்படின்னு நம்ம வேம்பயர் யாலாங் சொல்றாரு. என்னது பிளட்டா அப்படின்னு சொல்லிட்டு சனா துப்புறாங்க. ஏய் நான் சும்மா சொன்னேன், உன்னை டீஸ் பண்றதுக்காக நான் சும்மா சொன்னேன், இது வாத்தோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன சனா, நீ நம்ம போன தடவை மீட் பண்ணப்போ நீ தானே சொன்ன எனக்கு இந்த வாத்தோட ரத்தத்துல சேமியாலாம் போட்டு செய்யற சூப் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு இதெல்லாம் சாப்பிடவே பிடிக்கல, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சனா சொல்றாங்க. ஓ பசிக்கலையா, சரி நம்ம போய் இப்ப தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனா அப்படியே அவரோட பெட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. அங்க போயிட்டு சனா இங்க இருந்து ஒரு நாள் தப்பிக்கவே முடியாது, நீ அப்படியே தப்பிக்கணும்னு நினைச்சீன்னா உன்னோட சாவு ரொம்ப மோசமா இருக்கும், நான் ஆல்ரெடி அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணி வச்சுட்டேன், சோ நீ அப்படியே அமைதியா நிம்மதியா தூங்கு அப்படின்னு யாலாங் சொல்றான். எனக்கு உன் பல்ல பார்த்தாலே பயமா இருக்கு, நான் எப்படி இங்க நிம்மதியா தூங்க முடியும்
அப்படின்னு சனா கேக்குறாங்க. சனா, ஏன் பயப்படுற? நான் ஒண்ணு இன்னைக்கு ஒரு ரத்தத்தை குடிக்க மாட்டேன். நாளைக்கு நைட்டு தான் பிளட் மூன் வருது. பிளட் மூன் அன்னைக்கு ஒரு புது வேம்பையர் உருவானா அது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அதனால நீ நாளைக்கு தான் வேம்பையர் ஆக போறன்னு யாலாங் சொல்றான். சரி, நான் தூங்குறேன், நீங்க இருந்து போ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சனா, நீ என்னோட பேலஸ்க்கு வந்து என் பெட்ல உட்காந்துக்கிட்டு என்னையே போப்போன்னு சொன்னா நான் எங்க போய் தூங்குவேன்? இங்க ஒரு பெட் தான் இருக்கு, நான் இங்கதான் தூங்குவேன் அப்படின்னு யாலாங் சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சனா அங்க இருந்து கீழே இறங்கி தரையில போய் படுத்து தூங்கலான்னு பாக்குறாங்க. அப்ப தரை ஃபுல்லா ஷார்ப்பான கம்பி எல்லாம் வர மாதிரி யாலாங் பண்ணிட்டு அமைதியா படுத்திருக்காரு. சரி, இப்போ நமக்கு வேற வழியே இல்ல, இங்கேயே படுப்போம். ஆனா என்ன ஆனாலும் நான் மட்டும் தூங்க மாட்டேன், தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம சனா நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. திடீர்னு நம்ம யாலாங் வந்து சனாவை அப்படியே கடிக்க வராரு. அவரை பார்த்து பயந்து சனாவும் அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இது அவங்களுக்கு வந்துக்கிற ஒரு கனவுல இருந்து எழுந்திருச்சு நம்ம வேம்பேரா மாறிட்டோமா அவங்களோட பல்லெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப தூரத்துல யாலாங் வந்து அவங்களோட மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்து என்ன யாலாங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுவா, உன்னை வேம்பேரா மாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு இவரு சொல்றாரு. இங்க பாரு யாலாங், எனக்கு வேம்பேரா மாறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஏன் சனா இப்படி சொல்ற? நீ வேம்பயர் ஆனா நீ எப்பவுமே இளமையாவே இருக்கலாம், உனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல யாலாங், வேம்பயர்ஸ்க்குலாம் நாக்குல டேஸ்ட் பட்சே இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வாழ்றதே சாப்பிடுறதுக்காக தான். என்ன மாதிரி ஒரு ஃபுட்டிக்கு சாப்பாடு நல்லா ரசிச்சு சாப்பிட முடியலன்னா அது எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வேம்பயர்னா எப்பவுமே சன்லைட்டே படாம இருட்டிலேயே இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் வேணாம் யாலாங் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா சனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி விதவிதமான சாப்பாடுலாம் வரவழைச்சு நீ மனுஷியா இருந்து சாப்பிட போற கடைசி சாப்பாடு இதுதான், அதனால நல்லா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அன்னைக்கு நைட்டு பிளட் மூனும் வந்துருச்சு. சனா கழுத்துல யாலாங்கோட ஃபேமிலியோட பொக்கிஷமா கருதப்படுற ப்ளூ ஸ்டோன் நெக்லஸ் போட்டு விட்டுட்டு மேரேஜ் செரிமனியை ஸ்டார்ட் பண்றாரு. யாலாங்கோட கையை கட் பண்ணி அவரோட பிளட்டை வச்சு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம சனாவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. அவங்கள தடுத்து அவரோட பிளட்டை கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வேம்பேரா மாத்தலான்னு யாலாங் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சனா வேம்பேரா மாறினாங்களா இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு போனாங்களா இல்லையாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.